அண்ணாமலை எல்லாம் ஒரு எதிர்க்கட்சியே கிடையாதுங்க. 4 பேர் எம்எல்ஏ வச்சுட்டு அவர் என்னங்க எதிர்க்கட்சி அவரு? எதிர்க்கட்சின்றது உண்மையிலேயே இன்னைக்கும் வந்து 20% ஓட்டு வாங்கினாங்க. அந்த 20% ஓட்டு வந்து ரொம்ப குறைவான ஓட்டுன்றது எடப்பாடி தலைமைக்கு கிடைச்சது ரொம்ப குறைவான ஓட்டுன்றது என்னுடைய கருத்து. அது 1% ஏறி இருக்கு அப்படின்னு எடப்பாடி சொல்றதெல்லாம் சும்மா தொண்டர்களை ஏமாத்துற வேலை ஆக்சுவலா. அது ஏத்துக்க முடியாது. நம்மளுடைய பாயிண்ட் என்னன்னா, பாஜக வந்து அது ஒண்ணும் பெரிய கட்சிலாம் கிடையாது தமிழ்நாட்டுல. அவங்க வந்து 23 இடங்கள்ல போட்டி போட்டு 18% ஓட்டு கூட்டணியோட வாங்கினாங்க. அவங்களுடைய தனிப்பட்ட ஓட்டுன்றது அதிகபட்சம் 8% மேல இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அவங்க என்னைக்குமே வந்து தமிழ்நாட்டுல ஒரு தேசிய கட்சி வந்து எதிர்க்கட்சியா வர முடியாதுங்க. தமிழ்நாட்டுல ஒரு திராவிட கட்சி தான் வரணும். ஆனா துரதிருஷ்டவசமா இந்த அதிமுகவை வந்து சின்ன பின்ன பண்ணிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. அவர் வந்து ஒழுங்கா இந்த கட்சியை வந்து ஒன்றுபடுத்தினா அது வலுவா இருக்கும். பாஜகவெல்லாம் உள்ளேயே வர முடியாது. இவர் பலவீனம் அடைய அடைய பாஜக போன்ற கட்சிகள் வரும். நாம் தமிழர் போன்ற கட்சிகள் வளரும். விஜய் போன்ற கட்சிகள் வரும்போது அவங்களும் வளருவாங்க. எல்லாமே அதிமுகவுடைய அந்த சரிவு தான் அதுக்கெல்லாம் வழிவகுக்கும். அது பழனிசாமி தான் அந்த சரிவுக்கு காரணம்.